ஹாய் guys, this is கவி ஃப்ரம் கவி வாய்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காப்ளின் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் கட் பண்ணி அந்த பையன் ஒரு பொண்ணோட கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ போங்சிக். அப்படியே கட் பண்ணி கிளப்புக்குள்ளே ஒரு பொண்ணு வெயிட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் தான் அந்த படத்தோட ஹீரோயின். அவள் வந்து ஒவ்வொரு டேபிள்லேயே ஆர்டர் எடுத்துகிட்டு வரையில ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன்ட்ட போய் சார் வேறு எதுவும் வேணுமான்னு கேட்குறப்ப அவன் நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ்லாம் சனி சொன்னதுக்கு பேர் ஒரு ஜோக்கு, அதுக்கு நான் வேற சிரிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னா என்ன, இங்கே இருக்க அம்புட்டும் அரக்கு இருக்கும் முழுக்க இருக்குங்களா இருக்குங்க, வேற வழியே இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வேற குப்பை எடுக்க கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட ஒரு பார்ட் டைமராக ஒரு வேலையால் சேர்த்தாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை கொட்ட வந்த இடத்துல ஹீரோவை பார்த்துட்டு ஏண்டா இது ரோடுன்னு நினச்சிங்களா என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கத ஹீரோ அப்படியே ஒரு கண்ணால் பார்த்தோன்னே ஐயோ நான் இல்லைப்பா சாமி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி மாதிரி ஹீரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போல்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை, ஏன் இங்கே நிற்கிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து 160 வருஷமாக வாழக்கூடிய ஒரு காப்ளின். அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 10 பேரை கிஸ் பண்ணோம்னா ஹியூமனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லீடர் இருக்காங்க. அவங்க தான் காப்ளின் குயின். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபாக்ஸுக்கு 100 பேரோடைய லைஃப்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களும் ஹியூமனாக மாறிடலாம். நல்ல வேலை நம்மளுக்கு ஈஸி நினச்சிடாத, ஆனால் அந்த 10மே கொஞ்சம் கஷ்டம் தான், ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10மே ஒவ்வொரு வகையான எமோஷன். சரி வா உன்னோட நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணவங்க ஐயோ நம்ம அப்டேட் ஆகிட்டோன்னே மறந்துட்டேன் பாரு, ஃபோன்லேயே வந்துருண்டா அடுத்த டார்கெட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து அடுத்த டார்கெட்டை காட்டிட்டு ஆமாம் நீயே மனுஷங்களா மாறணும்னு நினைக்கிற அப்படிங்கவும் உங்களை மாதிரி 1000 வருஷம் சும்மாவே தனியாக இருந்துடக்கூடாதுல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போதான் குயின்கே புரியுது நம்மளை வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் கலாச்சிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோட செகண்ட் டார்கெட் பேர் யூன். யூன் வந்து வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹீரோயினோட பேர் ஜியா. இப்போ ஜியா கிட்ட வந்து யூன் வந்து ஒர்க்கெல்லாம் எப்படி போகுதுடி அப்படின்னு கேட்டா கருமம் வாழவே பிடிக்கல, என்ன மனுஷங்களோ தெரியல, வரவனுங்க ஃபுல்லாவே எனக்குன்னு வந்து வாக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேல. அப்படியெல்லாம் சொல்லாத, இன்னைக்கு வர வழியில கூட ஒரு பையனை பார்த்தேன், அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் யாரும் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறப்ப நீ சொன்னா நம்ப மாட்டா, உண்மையாலுமே அவ்வளோ அழகா இருந்தான் அப்படிங்கவும் சரி சரி நீ பேசிக்கிட்டே இரு நான் லைப்ரரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு வந்து புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அப்படியே அவங்கள பாஸ்ட்லாம் ஞாபகம் வருது. இவங்க பாய் ஃப்ரெண்ட் அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட இருந்த மெமரிஸ்லாம் அதெல்லாம் நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு யூன் இருக்காங்கல்ல, அவங்க யாரையோ கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. யார்டா இது அப்படின்னு நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பார்க்கு வெளியில பார்த்த ஹீரோ தான். டேய் நீ அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து அப்படியே அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பத்தின நினைப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் ஹீரோயினை லவ் பண்றப்ப வேற ஒரு பொண்ணையும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஹீரோயினை வந்து சீட்டிங் பண்ணி இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவ்வளோதான் இதே நிலைமை நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அவனை பிடிச்சி டேய் அன்னைக்கு உன்னை நான் பார்த்தல உனக்கு ஞாபகம் இருக்கு தானே, வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா தானே அப்படிங்கவும் ஆமாம் அது நான் தான் அப்படின்னு வேற சொல்லவும் அவ்வளோதான் கண்ணத்தை சேர்த்து பலார் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. அவ்வளோதான் ஹீரோக்கெல்லாம் யார்மா நீ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயின் அடிச்சதுக்கப்புறம் ஏன் தான் பொண்ணுங்களை ஏமாத்துறீங்களோ, பொண்ணுங்கன்னா ஈஸியாக போச்சா, எப்பயுமே யாரோட எமோஷனை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க எவ்வளோ சீரியஸாக இருப்பாங்க தெரியுமா ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அவங்கள அசால்ட்டாக ஏமாற்றிட்டு போயிட்டா அவங்களுக்கு வலிக்குன்னு தோணவே தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகிறப்ப இப்போ ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற போல இருக்கு. இப்போ இவனுக்கு செகண்டாக கிடைச்சிருக்க எமோஷனுக்கு பேர் கம்ஃபர்ட். அதாவது ஃபர்ஸ்ட் எமோஷன் வந்து இவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தனிமை அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கும். இப்போ ரெண்டாவது எமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, ஒருத்தவங்களை கம்ஃபர்ட் படுத்துகிற மாதிரி. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஏண்டி அவனை போய் கிஸ் பண்ண அப்படிங்கவும் என்ன விளையாடுறியா, யாருன்னே தெரியாதவங்களை போய் நான் கிஸ் பண்ணுவேனா, உனக்கு என்னமோ வச்சு வா வீட்டுக்கு போலான்னு ஹீரோயினை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குலாம் ஒண்ணுமே புரியல. ஹீரோக்கு இந்த எமோஷன் கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஹீரோயின் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் முடிக்கலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேல ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி இங்கே பாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் உன் கூட பிளைன் டேட் போகணும்னு ஆசைப்பட்றான், நான் வேணும்னா கூட அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணுறேன் அப்படிங்கவுமே ஹீரோயின் சரி வந்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலான்னு பார்க்குறப்ப வாட்டர் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாம் கட்டாதனால அவங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. இப்போ ஹீரோயின் வந்து பிளைன் டேட்க்கு வந்திருக்காங்க. அங்கே வந்திருக்க பையன்லாம் எந்த ஆப் யூஸ் பண்ணி ஃபோட்டோலாம் எடுக்கிற, ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்க நிஜத்தில் வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கக்க புக்கான்னு சிரிச்சிட்டு
வச்சுட்டு சும்மா ஒரு ஜோக் அடிச்சேன் அப்படிங்கவும் ஹீரோயின்க்கெல்லாம் சுருன்னு ஏறுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீயும் தான் கிழிஞ்ச வாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு அப்படியே உன்னை பார்க்குறப்ப வாயை பிடிச்சி இழுத்து சச்ச வச்சிடலான்னு கூட தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேன் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு தரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கு வந்து பார்த்தா அங்கே ஹீரோ வந்து பார்ட் டைமரா வேலைக்கு சேர்ந்திருக்கான். நீ என்னடா இங்கே அப்படிங்கவும், ஒன்றும் இல்லை நானும் இதே இதில் தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, டே தயவு செஞ்சு உண்மையை சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ண, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படிங்கவும், நான் வந்து ஏலாம் இல்லை, என் பேர் பங்ஷுக் அப்படிங்கவும், எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு காலில் ஒரு மிதியை விட்டுட்டு இந்த மாதிரி கிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஃபர்ஸ்ட் ரீசனை சொல்லு அப்படிங்கவும் ஹீரோவும் கிட்ட போய், நான் ஒரு 160 வருஷமாக வாழக்கூடிய ஒரு காப்ளின், நான் ஒரு 10 பேரை கிஸ் பண்ணேன்னா ஹியூமனாக மாறிடுவேன், ஆல்ரெடி 2 பேரை கிஸ் பண்ணிட்டேன், மிச்சம் 8 பேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்லாம் இந்த மாதிரியெல்லாம் பல இதை நான் கேட்டிருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ப ரெடியாகவே இல்லை. அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தான் தெரியுமே ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கவன் வெளியில் சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் வந்து வெளியில் இருக்க ஃபுட்டெல்லாம் இங்கே அலௌட் இல்லை சார் அப்படிங்கவும் அந்த சாப்பாடை ஃபுல்லாக கொட்டிட்டு ஹீரோயினை தானே அடிக்க போகிறப்ப ஹீரோ வந்து தடுத்துடுறான். ஹீரோயின் பலார்னு ஒரு விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் டீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எகத்தாளமாக பேசிக்கிட்டு இருப்பேன், ஏண்டா அடுத்தவங்க கடையில் கொண்டாந்து வேற ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டவங்க கொஞ்ச நேரத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியெல்லாம் எமோஷ்னலாகி அழுகிறப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இவ எப்படி அழுகிறா, என்ன பண்ணி சிரிக்கலான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கும். அதெல்லாம் இல்லை, இந்தாங்க மில்க் ஷேக் குடிங்க, எனக்கு தெரிஞ்சு யாராவது அழுதுகிட்டு இருக்கையில ஏதாவது வாங்கி கொடுத்து ஆறுதல் சொல்லணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒருத்தவனை காட்டுறாங்க. அவன் பேரு ஜின்னு. அவன் ஹீரோயினை ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினுக்கு மட்டும் க்ரீம் அதிகமாக ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கம்மியாக வச்சு கொடுத்துருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டெல்லாம் கேட்டே போயிடுறா, எனக்கு மட்டும் என்னடா க்ரீம் கம்மி அப்படிங்கும், நீ டயட்டில் இருக்கையில அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில ஹீரோயின் வந்து பிளைண்ட் டேட் போயிருப்பாங்கல்ல, அதை பற்றி ஃப்ரெண்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கையில, உனக்கு தான் யாருமே செட் ஆகலையில, அப்புறம் எதுக்கு இந்த பிளைண்ட் டேட்லாம் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தன்னையே மாரி எமோஷனலாகி கத்திக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டான், இன்னமும் இந்த பசங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசவும் ஹீரோ எல்லாம் அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, அவன் மேல கிரஷ் இருக்குல்ல, அவகிட்ட அன்பா பேசினாதான் என்ன, எப்ப பார்த்தாலும் ஏன் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பங்ஷுக்கும் குயினும் தேர்ட் டார்கெட்டை பார்க்குறக்காண்டி வந்திருக்காங்க. குயின் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, எப்பயுமே மிஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு, இல்லாட்டினா கோப்ளின்ஸ் அழிக்கிறவங்க வந்து அங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எமோஷன் கொஞ்சம் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து அந்த பொண்ணோட ஒரு பையன் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது யார் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு, என்னைக்காவது கதவை திறந்துட்டு வந்து நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட மாட்டானான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ எமோஷனும் டிரான்ஸ்பர் ஆகுது, வேற யாரும் இல்லை, அவங்களோட மன ஆறுதலுக்காக ஹீரோ தான் அந்த மாதிரி கெட்டப்ல போயிருப்பான். இப்போ அவங்களுக்கு கேரி பண்ணியிருக்க எமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அழுகை. அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாம அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்பயும் போல ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு திரியிறான். இவங்களுக்கு தான் பார்த்தோன்னே கஷ்டமாயி அப்படியே அழுதுகிட்டு வர்றப்ப ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோவும் அப்படியே அழுதுட்டு வரான். ஹீரோயினுக்கு தெரியும் ஏன் அழுகிறோன்னு, ஆனா ஹீரோக்கு ஏன் அழுகிறோம் எதுக்கு அழுகிறோன்னே தெரியாம பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். சரி நான் அழுகிறதுக்கு காரணம் எனக்கு தெரியும், நீ ஏன் அழுகிற அப்படிங்கும், மனசுலாம் பாரமா இருக்குப்பா, ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேமி தேமி அழுதுகிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஆள் வந்துட்டு நீ காப்ளின் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பேய் ஓட்டுறவங்க மாதிரி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அவனை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேல, ஹீரோயின் வந்து தடுக்க ட்ரை பண்றா. ஹீரோயினோட கையை பிடிச்சி ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. ஹீரோயினால எல்லாம் நம்பவே முடியல, என்னது இது நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே காப்ளின் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேல, இப்போ வேற இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அவனும் தேடி வந்து பார்க்குறான், ஆனால் அந்த இடத்துல ஆளே இல்லை. ஹீரோனோட கையில் வேற அடியெல்லாம் பட்டிருக்கும். அப்போ பங்ஷுக்கு தான் வந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா மருந்தெல்லாம். இப்போ என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, ஓ நம்ம கனவுல இருக்கோமா, அதனால தான் இன்னும் எந்திரிக்க முடியாமல் இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கனவுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரியும், இந்த மாதிரி காப்ளின்லாம் கனவுல வந்தாங்க
சொல்றாங்கன்னா, காப்ளினை போய் கிஸ் பண்ணோம்னா நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம், நான் எத்தனை கதையில படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஹீரோ கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம கனவுல எல்லாம் இல்ல நட்சத்திரத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா உண்மையாலுமே நீ காப்ளினா? என்ன என்கிட்ட சொன்ன கதையெல்லாம் உண்மைதானா அப்படிங்கும். ஆமா நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப, உங்களுக்கெல்லாம் ஒரு குயின் இருப்பாங்கன்னு சொல்லி கதையில படிச்சிருக்கேன் உண்மையா அப்படிங்கும். ஆமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஹீரோயின்கெல்லாம் நடந்த சம்பவத்தை நினச்சி பார்த்தா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து, ஏப்பா உண்மையாலுமே நம்மளையெல்லாம் அந்த மாதிரி காப்ளின்ஸ் அழிக்கிற ஆள் இருக்காங்களா என்ன அப்படிங்கும். ஆமாம் இந்த மாதிரி ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்மளையெல்லாம் அழிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, நம்ம வந்து ஒரு மிஷன் முடிஞ்சோன்னா அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இதே மாதிரி வந்து இந்த குயினும் வந்து ஹியூமனாக மாற ட்ரை பண்ணப்ப ஒருத்தவன் வந்து இந்த மாதிரி உன்னை 9 டைம் மிஸ் பண்ணிட்டு இந்த தடவை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். அதாவது அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஷாப்ல வந்து ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்கு, ஒர்க்கே பண்ண முடியல. ஏன்னா நேத்து நடந்ததே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜின்னை காட்டுறாங்க. ஜின்னு வந்து, எப்படிடா நான் வந்து என்னோட லவ்வர் சொல்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேல, யூன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா டாக்ஸில இடம் இருக்கிறப்பவே போயிரு, இல்லாட்டினா டாக்ஸியும் நீ நினைக்கிறப்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே வந்து ஜின்னு மோட்டிவேட் ஆகி வேகமா என்ன பண்றானா ஹீரோயின் ஒர்க் பண்ற கடைக்கே போயிட்டு, உன்னை நான் கூட்டிட்டு போறக்காண்டி வந்தேன் அப்படிங்கும். என்னது அதிசயமா என்னை கூட்டிட்டு போறக்காண்டி நீ எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்றப்ப, இல்ல டாக்ஸி கிடைக்கிறப்ப டாக்ஸில ஏறி இருக்கணும்ல அப்படிங்கும். ஐயோ இந்த ஏரியால டாக்ஸி வேற கிடைக்காதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலைமை புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஒளறிட்டோமே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜின்னு என்ன சொல்றானா, எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருட்டா இருக்கும், எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு, அதனால நான் டாக்ஸில போய் இறங்குறேன், அதுக்கு காசு இருந்தா கொடுக்குறியா அப்படிங்கும். இந்தாப்பா ராசா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கண்ணிலே பற்றாத அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு காலையில என்னன்னு கேட்டீங்கன்னா, போன டைம் ஒருத்தவனோட பிளைண்ட் டேட்க்கு போயிருப்பாங்கல்ல, அவன் மாட்டுக்க விடாம நோயின் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே ஹீரோவுக்கு அடுத்த டார்கெட்டை வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் டேட்க்கு வந்திருக்கவனை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து எஸ்கேப் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கரெக்டாக மெசேஜ் சவுண்ட் வந்து காட்டி கொடுத்துருது. அவன் மாட்டுக்கு வந்து, நீ எனக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கவும். ஐயோ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சாரிங்க உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கவும் அவன் வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் அதுக்கப்புறம் உன்னை டார்ச்சரே பண்ண மாட்டேன்னு. ஹீரோயினும் என்ன சொல்கிறானா, அதை பற்றி ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றா. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவனும் சேர்ந்து ஹீரோயினை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஹீரோயினும் கேட்டுட்டு அழுதுகிட்டே போயிடுறா. இன்னும் ஒரு பொண்ணு இதை ரெக்கார்ட் போட்டுறா. ஹீரோ வந்த வேலை டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்க எமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவம். அப்படியே கோவத்தோடய வந்துக்கிட்டு இருக்கான். ஏன் கோவப்படுறானே தெரியல. ஹீரோயின் வேற அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டோன்னே அவளும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னோன்னே வேகமாக தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். இதை ஜின்னும் பார்த்துடுறான். வந்த வேகத்துக்கு, எதுக்கு நீங்க அவளை பத்தி தப்பா பேசுனீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சட்டையும் பிடிச்சி கேள்வி கேட்குறப்ப, இப்போ இந்த டேட்டிங் கூப்பிட்ட பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஏதோ ஜியா தான் டேட்டிங் கூப்பிட்ட மாதிரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கேல அப்புறம் எதுக்கு என்னைய டேட்டிங் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லவும், எக்ஸ் பாய் ஃப்ரெண்டெல்லாம் ஓஹோ அப்போ என்னைய டேட்டிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவ ரொம்ப கெட்டவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்கவங்கலாம் ஜியாவை பற்றி ஒரு மாதிரி பேசவும், சரி விடு வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேல. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க ரெக்கார்டிங்கை ஃபுல்லாக எல்லாருக்கும் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கா. வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அப்படியே அங்கே இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, இவனுங்க 2 பேரும் இவ்வளோ கேவலமான ஜென்மங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின்லாம் வந்த வேகத்துக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஒரு அரைஞ்சிட்டு, உனக்கெல்லாம் மனுஷங்களை மதிக்கவே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ மிஷன் முடிஞ்சோடனே அந்த இடத்த விட்டு கிளம்பாததுனால காப்ளின் ஹண்டரும் வந்துடுறாரு. ஹீரோ தான் அட்டாக் பண்ண வராரு. வேகமாக ஹீரோயின் அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஃபைட் போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபைட்ல என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ விழுந்தோடனே அட்டாக் பண்ண வர்றப்ப ஹீரோயின் போய் தடுத்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் மோசமான காப்ளின்னா இல்லை, ரொம்பவே நல்லவன், நான் கண்டிப்பாக அவனை காப்பாற்றியே ஆவேன், நான் வந்து அவனுக்காக என்ன வேணா பண்ணுவேன், முடிஞ்சா நீ வேணும்னா என்னை கொண்டுட்டு அவனை கொண்டுக்க அப்படிங்கவும், அது நான் நினச்சா கூட முடியாது, நான் வந்து ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கவும், ஓ அப்படி வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஓகே நான் எந்திரிச்சே போக மாட்டேன், முடிஞ்சா நீ என்னை கொண்டுட்டு அவனை கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல. ஹீரோ என்ன சொல்கிறானா, அப்போ வந்து தயவு செஞ்சு இனிமேல் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணு, ஏன் கூட நீ
வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கியா, ஒரே வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த ரெண்டோட ஃபுல் காசும் நீ தான் கொடுக்கணும், வீட்டு வேலை ஃபுல்லாக நீ தான் பண்ணணும், உன் உயிரை காப்பாற்றுறதா என்னோட பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டீலா அப்படின்னு கேட்கவும் ஹீரோவும் டீல் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம வந்து டார்கெட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம், அதே டயத்தில் வந்து அந்த காப்ளின் ஹண்டர் வந்தார்னா வேகமாக நம்ம சிக்னேச்சர் சைனான ஹக்கை போட்டு நம்ம காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக சமைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்கெல்லாம் காலையில் இந்த சோழலே அப்படியே வாசம் மூக்க தொலைக்குது. இவ்வளோ நல்லா சமைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் பயங்கரமாக வாங்கிக்கிட்டு இருக்கா. அதையும் அசராமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த டார்கெட்டுக்கு போகிறாங்க, கிஸ் பண்ணுறாங்க, வர்றாங்க. இப்படி வந்து ஹீரோயின்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ கிடைச்சிருக்க எமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாய், அதாவது என்ஜாய் பண்ணக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சிரிச்ச மூஞ்சியாக இருக்கான். காப்ளின் ஹண்டர்லாம் வந்து இவனை பார்க்குறப்ப அப்படியே இரிட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ நடந்து வர்றப்ப பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க, அது வேற யாரோ தான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணலான் இருக்கையில அவனே கண்ணு முன்னாடி வந்துட்டு உன்னை கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்தது கிடைச்சிருக்க எமோஷன் வந்து டிசையர். கரெக்டாக காப்ளின் ஹண்டரும் வர்றான். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஷாப்பிங்லாம் கூட ஒன்றா தான் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அது ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஒரு புதுசாக எப்படி சொல்கிறது, அவன் பண்ணுறது வந்து நார்மலாக பண்ணாலுமே இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து அவனுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு மோஸ்ட்லி வந்து யாரையுமே அவ்வளோவா பிடிக்காதுல்ல. அது ஏன் அப்படின்னு கேட்கவும் இந்த மனுஷங்களே சில நேரம் சுயநலமாக இருப்பாங்க, அதனால தான் அப்படிங்கவும் ஹீரோ என்ன கேட்குறானா, நானும் மனுஷங்களா மாறினதுக்கப்புறம் உனக்கும் என்னை பிடிக்காம போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் ஒரு நிமிஷம் எமோஷ்னல் ஆயிடுறாங்க. இப்போ அடுத்த டார்கெட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்த டார்கெட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா டார்கெட் கம்ப்ளீட் ஆகிட்டு வர்றப்ப காப்ளினை பார்த்தோன்னே ஹீரோயின் வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு கிடச்சிருக்கக்கூடிய எமோஷன் பேர் இன்ஃபாக்சுவேஷன். ஹீரோயின் இப்போ ஹக் பண்ணுறப்ப எப்பயுமே வித்தியாசமாக தெரிஞ்சதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு. அவன் காப்ளின் ஹண்டர் போனதுக்கு அப்புறமும் கூட இருக்கான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன நினச்சி பார்க்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினுக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி நீ வந்து சீக்கிரமாக போயிரு, இன்னைக்கு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல அப்படிங்கவும் ஹீரோயினுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. அவன் கேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவன் கூட இருக்கப்ப இவங்க ஹாப்பியாக இருக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே அறியாமல் அவன் மேலே ஒரு எமோஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ உட்கார வச்சு இந்த பாரு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் நீ வாட்டுக்கு அசால்ட்டாக அரையும் குறையுமாலாம் தெரியக்கூடாது அப்படிங்கும். நான் என்ன தரையும் குறையுமா தெரிஞ்சேன் அப்படிங்கும். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாது, பேண்ட் போட்டுக்கிட்டு தான் திரியிற. இந்த மாதிரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அன்வான்டான சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா நீ பண்ணுறது தான் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கும். என்ன சொல்கிற புரியல அப்படிங்கும். ஆமாம் முடியை வளர்த்து வச்சிருக்கியே தவிர அதை என்னைக்காவது ஒரு நாள் பின்னி போட்டிருக்கியா? உன் முடி தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, சாப்பிட்ற இடத்துல இருந்து துண்டு துவட்டுறதுல இருந்து எல்லாத்துலேயுமே கிடக்கு, எதை எடுத்தாலும் உன் முடிதான். அது மட்டுமா ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிற. முன்னாடியாவது நான் காப்ளினா இருந்தேன் சரிங்களாம், இப்போ நான் மனுஷங்களா மாறிக்கிட்டே இருக்கேன், எனக்கும் எல்லா எமோஷன்ஸும் இருக்கு, நானும் ஒரு மனுஷன் எவ்வளோ வேலையை தான் பார்க்கறது, நீயும் அதில் கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கவே மாட்டேங்கிற. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செய்கிற சின்ன சின்ன விஷயமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறியாக தான் இருக்குது. அதை சொல்ல வந்தவன் வேகமாக ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஹீரோயின் ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே தூங்கிடுறான். ஜியா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணுமா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும். இப்போ ஒரு பையனுக்கு நீ மெசேஜ் அனுப்புறேன்னு வச்சுக்கோவேன், அவனோட ரிப்ளைக்காக அந்த ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பையனை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து வெளியே வரப்போ ஹீரோவை பார்த்தோன்னே தன்னையே அறியாமல் எமோஷனலாகி கை காட்டிக்கிட்டு இருக்கேல. கரெக்டாக வந்து ஜின் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போகலாமா ஒர்க் முடிஞ்சோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேல. ஹீரோ பார்த்தோன்னே ஜெலஸ் ஆகிறான். என்னது இது, எங்கே போகிறீங்க, நீங்கள் 2 பேரும் ஏன் க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாடா பேசதாண்டா செய்வோம், நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கும். நான் அதை விட க்ளோஸ் ஒரே வீட்டில் தான் இருக்கும்னு சொல்ல வர்றப்ப ஹீரோயின் வேகமாக வாய மூடிட்டு அங்கேருந்து ஹீரோ அனுப்பிச்சி விட்டுறா. ஹீரோ கோச்சிட்டு வந்துடுறான். நீ ஏன் இப்போ ஜெலஸார, என்ன எதுவும் பிடிச்சிருக்கா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறப்ப ஜெலஸா அந்த மாதிரி எமோஷன்லாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக தான் இருக்கு. இப்போ காப்ளின் குயினே வந்து ஹீரோவை பார்க்குறக்காண்டி வந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்கவும் இவங்க தான் காப்ளின் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஓ இவங்க தானா அது அப்படின்னு சொல்கிறப்ப நெக்ஸ்ட் டார்கெட் இந்த பொண்ணு தான் இன்னைக்கு நைட் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து
ஹீரோவை பத்திரமா பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க. ஜின் அப்படியே சோகத்துல இவன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ண போலாமான்னு கேட்டேன், எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜியாலாம் செம கடுப்புல இருக்கா. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்பெல்லாம் ஹீரோ யாரையா கிஸ் பண்றத பார்த்தாலே கடுப்பாகுது. ஹீரோவுக்கு இப்ப கிடைச்சிருக்க எமோஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பயம்தான். அதுவும் பாத்ரூம் போயிருக்கேல, அப்படியே காத்துல ஜன்னல்ல போட்டிருக்க அந்த கர்டன்ஸ்லாம் ஆடுறத பார்த்துட்டு அலறி கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. அப்படியே பயத்திலே அவன் மடியிலே படுத்து தூங்கிடுறான். ஏண்டா இதுக்கெல்லாமாடா பயப்படுவா அப்படிங்கவும், ஆமா எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல. இப்ப ஹீரோயின் கேக்குறா, சரி இந்த மாதிரி பொண்ணுங்களை கிஸ் பண்றப்ப உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுமா அப்படிங்கவும், சச்சா அதெல்லாம் எதுவும் ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏன் நான் உன்னை கிஸ் பண்ணப்ப எதுவும் ஃபீல் ஆச்சா அப்படிங்கவும், இல்லையா அப்படின்னு வேற சொல்லிப்படுறான். கோவத்துல ஜியா என்ன பண்றானா, ஜின்னு ட்ரிங்க்ஸ் பண்ண போலாமான்னு கேட்டிருந்திருப்பான். இந்தா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை போட்டுட்டு இங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்துருச்சு. அதுக்கு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா மெசேஜும் எடுக்கல, போனும் எடுக்கல. இவன் போய் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறான். அதை எமோஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாப்பி அப்படிங்கிறது தான். ஹீரோ நடந்து வர்றப்ப ஃபுல்லா பயங்கர ஹாப்பியா இருக்கான். இங்க ஹீரோயின்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கா. இவ கூட லேசான ஆளு எதுவும் பெருசாலாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான்னு நினைச்சிருந்திருப்பான் ஜின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இருக்க பாட்டிலா குடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த காப்ளின் ஹண்டர் கத்தியால குத்திடுறான். இந்த டயத்துல ஹீரோயினுக்கு கால் பண்றப்பதான் ஹீரோ மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பான். அடுத்த டார்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. இப்போ காப்ளின் ஹண்டர்லாம் உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து குத்த வர்றதுக்குள்ளயும் பேனை வச்சு தலையில அடிச்சுட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவனை காப்பாத்த நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உன்னை அவ்வளோ அவசரப்பட்டு நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழுது பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல காப்ளின் குயின் வந்துடுறாங்க. வந்தோடனே அந்த காப்ளின் ஹண்டரை பார்த்தோடனே அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காயத்தெல்லாம் ஆத்தி விட்டுட்டு, நீ தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் பத்திரமா மட்டும் பார்த்துக்கோ. இப்பதான் காட்டுறாங்க ஹீரோயின் ஹீரோ மயக்கத்துல இருக்கையில ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோ முழிச்சோடனே உண்மையாலுமே நீ என்னை லவ் பண்றியா என்ன அப்படிங்கும், ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஏதோ சின்ன ஆம்லேட் இதெல்லாம் போட்டு கொடுத்து ஹீரோ கிட்ட சாப்பிட்டு கொடுத்தோன்னே இப்பதான் புரியுது ஏன் எல்லா வீட்டு வேலையும் என்ன செய்ய சொன்னேன்னு, உனக்கு எதுவுமே செய்ய தெரியாது தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபோட்டோ தான் வந்திருக்கு. ஹீரோயின் தான் ஹீரோ கடைசியாக கிஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் டார்கெட்டு. இதை பார்த்தோன்னே குயின் கிட்ட போயிட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறப்ப எல்லா காப்ளின்ஸுமே ஹியூமனாக மாறுறதுக்கு பெரிய தடையாக இருந்தது அந்த லாஸ்ட் மிஷன் தான். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க கடைசியாக கிஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த காப்ளின் ஹண்டர் தான். அவங்களும் பயங்கரமாக லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் எங்கே அந்த இது நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள பற்றின மெமரிஸ்லாம் அழிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலைக்கே போயிருக்க மாட்டாங்க. குயின் உங்களோட மெமரிஸோட லைஃப் லாங் நான் வாழ்ந்துருவேன், அது மட்டும் இல்லாமல் அப்படியெல்லாம் நான் ஹியூமனா மாதிரி உங்களை மறந்துட்டு வாழணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஹியூமனாகவே மாறாமல் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கில் உட்காந்துருக்கேல, ஹீரோயின் எதுக்கு நேற்று நீ வீட்டுக்கே வரல, சரி ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கடைசி டார்கெட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொல்லாத, நீ என்னை கிஸ் பண்ணா எங்கே என்னோட மெமரிஸ்லாம் போயிடும் தானே நினைக்கிற, ஆனால் உனக்கு எல்லா மெமரிஸும் இருக்குல்ல, திரும்பவும் நீ என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணு, கண்டிப்பா நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றப்ப இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ரெண்டு பேருக்குமே எல்லா மெமரிஸுமே மறந்து போயிரும் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன சொல்கிறானா, இந்த 160 வருஷத்துலேயே நான் லவ் பண்ண ஒரே பர்சன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்ளினாவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜின்னுக்கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க, நீ என் ஃப்ரெண்டாகவே இரு, லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க எப்பயுமே மாற மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இப்போ காப்ளின் குயின் கிட்ட ஹீரோ இந்த மாதிரி காப்ளின் வேர்ல்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேல, இப்போ காப்ளின் குயின் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ ஏன் பயப்படுற, ஹியூமன்ஸ்க்கு இந்த ஃபேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு, இந்த பிறவி இல்லாட்டினாலும் அடுத்த பிறவிலையாவது நீ ஒன்று சேர்ந்து வாழலாம், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காப்ளின் ஹண்டர் கடத்திட்டு வந்துடுறான். சரி உன்னை கொல்ல தானே கூடாது, உன்னை கஷ்டப்படுத்தினா அவன் வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹீரோவும் வந்துடுறான். அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு இப்போ என்ன சொல்றானா, இந்த மாதிரி என்னோட குயின் சொன்னாங்க, நம்மளுக்கு விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சந்திப்போமா, அது கண்டிப்பாக நானும் நம்புகிறேன், எனக்கு விதி இருக்குது, உன் கூட நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு, அதனால நான் தைரியமாகவே உன்னை இந்த டைம் கிஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், ஹியூமனாகவும் மாற ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடைசியாக கிஸ் பண்ணுறதோட அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஜின்னும் சரி யூனும் சரி இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியா ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அதே கிளாஸில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டு பேராக டீம் மாற்றி விட்றப்ப இப்போ ஜியாவும் சரி ஹீரோவும் சரி ஒரே டீமில் இருக்கிற மாதிரி அந்த காப்ளின் குயின் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விதின்னு எதுவுமே இல்லை, விதியே நம்ம உருவாக்குறது தான்.
ஹீரோயினும் கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு வர்றப்ப ஹீரோவை வந்து ஒரு வண்டி வந்து மோதுற மாதிரி வரவும் ஹீரோயின் கரெக்டாக ஹீரோவை பிடிச்சி இழுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆகி போயிடுது. ரெண்டு பேருக்கு இடையில அந்த லவ் கண்டிப்பாக உருவாகும்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா அவங்களோட கான்வர்சேஷன்லேயே நல்லா தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணி அப்படியே காப்ளின் ஹண்டர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கேல காப்ளின் குயின் வந்து அவங்கள அப்படியே ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறதோட இந்த ட்ராமா மொத்தமாக கம்ப்ளீட்டட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்.